இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் சென்னை மாநகர ஆணையாளர் திரு அருண் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்பிறந்தை அவர்களின் தூண்டுதலின் பேரில் தான் இந்த தாக்குதல் என் மீது நடைபெற்றிருக்கிறது. மதுரவாயலில் நான் குடியிருந்த வீடு கடந்த மே மாதம் காவல்துறையால் சீல் வைக்கப்பட்டு குடியிருக்க வீடு இல்லாமல் நான் சில மாதங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தேன். இப்போது 3 மாதங்களாகத்தான் கீழ்ப்பாக்கத்தில் இப்போது வாடகை வீட்டில் குடியிருந்து வருகிறேன். இப்போது இந்த தாக்குதல் நடந்ததன் காரணமாக வீட்டின் உரிமையாளர் என்னை வீட்டை உடனடியாக காலி செய்ய சொல்கிறார். நான் நடத்தி வரும் சவுக்கு மீடியா அலுவலகத்தின் உரிமையாளர் மிரட்டப்பட்டு சென்னை காவல்துறையால் மிரட்டப்பட்டு அந்த அலுவலகத்தை உடனடியாக காலி செய்ய சொல்கிறார்கள். காவல்துறைக்கும் தமிழக ஆட்சியாளர்களுக்கும் இந்த சவுக்கு மீடியா நடைபெறக்கூடாது என்பது மட்டும்தான் நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் இறுதிக்கட்ட தாக்குதலாக நடந்திருப்பதாக நான் கருதுகிறேன். காலையில் 10 மணிக்கு நான் வாகனத்தில் எனது அலுவலகத்திற்கு சென்ற போது இப்போது இங்கே இந்த வீட்டில் தாக்குதல் நடத்திய கும்பல் பின்னால் துரத்தி வந்து என் வாகனத்தின் மீது கல்விட்டு எறிந்தார்கள். ஒருவேளை இந்த தாக்குதல் நடந்த போது நான் வீட்டில் இருந்திருந்தால் நிச்சயமாக என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். இதன் காரணமாக இப்போது இதுவரை 4 ஆண்டுகளாக என் மீது பொய் வழக்கு போட்டு என்னை நீதிமன்றத்திற்கு அலைக்கழித்து என்னை முடக்க நினைத்தார்கள். அவர்களால் அது முடியவில்லை என்றதும் இன்று என் வீட்டின் மீதும் என் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அளவிற்கு குனிந்து விட்டார்கள். நான் என்னுடைய தாயார் தான் வீட்டில் இருந்தாங்க. அதனால தாயார் புகார் அளித்திருக்காங்க. அந்த புகாரில் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு 50 பேர் 20 பேர் வீட்டிற்குள் நுழைந்து கடுமையாக தாக்கி அவதூறாக பேசி உங்கள் மகன் எங்களை தவறாக பேசிட்டான்னு சொல்லி கடுமையான தாக்குதல் நடத்துகிறாங்க. வீட்டுக்குள்ள மலம் கலந்த கழிவுகளை சமையலறை, படுக்கை, மெத்தை, டைனிங் டேபிள் எல்லாவற்றிலும் கொட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அண்ட் அவங்க பேசி கொண்டதை வைத்து வாணி ஸ்ரீ விஜயகுமார் என்ற வழக்கறிஞரின் தூண்டுதலில் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எனக்கு தெரிய வந்தது என்று இந்த புகாரில் தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறை இதை சட்ட வல்லுநர்களின் கருத்து கேட்ட பிறகு நாங்கள் வழக்கு பதிவு செய்வதா வேண்டாமா என்பதை முடிவு செய்வோம் என்று தெரிவித்தனர். வாங்கிட்டு ஒரு ரெசிப்ட் கொடுத்தாங்க. சிஎஸ்ஆர் இல்லை, வெறும் ரெசிப்ட். நாங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கின பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணோம்னு சொல்லிட்டாங்க. காவல் ஆணையர் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவருக்கு கீழே இளைஞர் ஒரு கீழ்ப்பாக்கம் காவல் நடவடிக்கை. நான் தமிழ்நாட்டில் குடியிருக்கிறேன். எனக்கு பொறுப்பான காவல்துறை தமிழக காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறை, அதுவும் குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை நடவடிக்கை எடுக்காது என்று தெரிந்தாலும் நான் தெலுங்கானா காவல்துறையிடம் புகார் அளிக்க முடியாது. ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்றதுனால கீழ்ப்பாக்கில் கொடுத்துருக்கிறேன். ஒருவேளை அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும். வேறு என்ன வழி? இல்லை, எனக்கு தூய்மை பணியாளர்களா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இன்னும் தூய்மை பணியாளர்களாக இருந்தால் என்னுடைய வீடியோவை பார்த்துவிட்டு அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள்.